இனிமே எல்லாம் நல்லா நடக்கணும். நம்பி வந்துட்டமா. இத பத்தியா வழக்கமா பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ற வெண்பொங்கல். அதோட நீ இன்னைக்கு முதல்ல பூஜை பண்ண போறியானோ, அதனால சக்கரை பொங்கல், அதிரசம், கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பிள்ளையாருக்கு கவனமா பூஜை பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுது. ஆனா ஆனா பூஜை எப்படிமா பண்றது? ஏண்டா கண்ணா, உங்க அப்பா பூஜை பண்றச்ச எத்தனை நாள் பாத்திருப்பேன். பூஜை பண்ற முறை கூட வாடா நோக்கு தெரியாது. புஷ்பத்தை சாமி மேல போடணும், தீபாராதனை காட்டணும், அதெல்லாம் தெரியுமா? ஆனா அப்புறம் என்னடா ஆனா? அப்பா ஏதோ மந்திரம்னு சொல்லுவாரு, அது எனக்கு தெரியாதுமா. இத பாரு, முதல்ல ஓம்னு சொல்லிட்டு இப்படி குட்டின்னு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தி. இது கூட வாடா நோக்கு சொல்ல தெரியாது. அதெல்லாம் எனக்கு சொல்ல வராதுமா. சரி, மந்திரத்தை சொல்ல வேண்டாம். பகவானை பார்த்து, சுவாமி இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு ஞானத்தை கூடன்னு மனசார வேண்டிண்டேன்னா பகவான் நிச்சயமா உன் பூஜை ஏத்துப்பாடுறா. இந்தா. அப்ப சரி, நான் பூஜைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அம்மா. என்னடா? ஒரு சந்தேகம். மறுபடியும் என்னடா சந்தேகம்? இந்த பச்சனத்தெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார்ல? ஆமா, நீ சொன்ன உடனே வந்து சப்பலாங்கோல் போட்டு உட்காந்து அவ்வளத்தையும் அவரே சாப்பிட்டு தீத்துருவார். போருமா? அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஐயோ, பிள்ளையாருக்கு பெரிய வயிறுன்னு ரொம்ப பசி எடுக்கும். நம்ம சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, பிள்ளையார் சாப்பிட்டோம். என்னடா இது அர்ச்சகரை காணோம்? அர்ச்சகர் எப்ப வர்றது, மந்திரம் எப்ப சொல்றது, நம்ம வயிறு எப்ப நிறையிறது? ஏய் அங்க பாருங்கடா. என்னடா அது நைவேத்தியத்தோட நம்பி வந்துட்டு இருக்கிறான்? அதானே, அர்ச்சகரும் அவனை நம்பி எப்படி இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாரு? ஏய் அவன் வர்றது நல்லதுதான், அவனுக்கு மந்திரமே தெரியாது, போன வேகத்திலேயே வந்துடும்ல. ஒரே கமகமன்னு வாசனையா இருக்கே, மண்ணி நிறைய பச்சனை செய்து குடிச்சாளா? இருக்கும். பையன் முதல் பூஜைக்கு வரான்ல, என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். இதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுறதுக்கு. படிச்சதெல்லாம் நமக்கு, வாச சாமிக்கு. விளங்காத பையன், சின்ன பையதானே. நம்பி குறுக்கள் வெள்ளையாப்பா. இன்னைக்கு நான் தான் பூஜை செய்ய போறேன். ஏன் நீங்க அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்களா? அத நீயே செஞ்சிரு. சும்மா இருங்க, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். சின்ன பையனை விட்டு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களே, நாமளே செய்து போவாங்க. எனக்கு எங்க அப்பா சொல்ற மாதிரி மந்திரம்லாம் தெரியாது, நான் சொல்லிண்டதா நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்சே, இவெல்லாம் உன்ன பொல்லா பிள்ளையார்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரி, இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா, சக்கரை பொங்கல், அதிர்சம், கொழுக்கட்டை, உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு, வந்து சாப்பிடு. அம்மா தான் சொன்னாங்களே நீ எல்லாத்தையும் சாப்பிடுன்னு, வா வந்து சாப்பிடு. எனக்கு புரிஞ்சுச்சு, கதவு திறந்துருக்கா. இன்னும் நீ ஏன் சாப்பிடாம இருக்க? எங்க அப்பா கொடுத்தா மட்டும் நீ சாப்பிடல. இதோ பாரு, நீ சாப்பிடலனா நான் பூஜையில தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோச்சுப்பா, அப்பா அடிப்பா. சாப்பிடு பிள்ளையாருப்பா, சாப்பிடு. இதெல்லாம் நீ சாப்பிடலனா நான் உன் மேல முட்டிண்டு செத்து போடுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா.